Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் ஹாப்பினஸ். இன்னைக்கு அபீஸ் ஹாப்பினஸ் சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸ் எபிசோட் 5ல் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மொறு வாழைக்காய் ஃப்ரையும் தான். ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் கீ சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது உங்கள் மசாலா டப்பாவில் இருக்கிற எல்லா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா இப்படி சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமே அது கூட அப்போ தான் தட்டி வச்சுருக்கிற ஒரு 4 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பேஸ்ட் போட வேணாம், இஞ்சியும் போட வேண்டாம், ஜஸ்ட் ஃப்ரெஷ்லி க்ரஷ் பண்ண பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூண்டோட ஸ்மெல்லு நல்லா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் இது ஒரு 250 கிராம் ரைஸ்க்காக இந்த மெஷர்மெண்ட்ஸ் சொல்கிறேன். உங்களோட ரைஸ் குவான்டிட்டி எவ்வளவோ அதை பொறுத்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டை லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 6 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். ஒரு 7 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளி இது மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமே ஒரு நல்ல ஸ்டிர் கொடுத்துருங்க. இப்போது 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு காரம் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஒரு கைப்பிடி நிறைய புதினா அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது 3த்தில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர்ஸ் கரெக்டாக வரும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே 1 டேபிள் ஸ்பூன் புளிக்காத கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி விடணும். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் ரைஸ்னால் ஒரு 2 டம்ளர்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஜென்ரலாக நார்மலான சாப்பாட்டு பொன்னி அரிசிக்கு நான் 1 கப்புக்கு 4 கப் தண்ணி வைப்பேன். இன்றைக்கி இது ஒரு வெரைட்டி ரைஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி குறைவாக வைக்க போகிறேன். இப்போ நான் 2 கப்புக்கு 8 கப்பு தண்ணிக்கு பதிலாக ஒரு 7 கப் மட்டும் விட்டுருக்கேன். அப்படின்னா தான் ரைஸ் உங்களுக்கு உதிரியாக வரும். இப்போ நான் ஒரு நார்மலான சாப்பாட்டு பொன்னி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம ஆட் பண்ண தண்ணி நுர கூட்டி வந்ததுக்கப்புறமே ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண ரைஸ் ஃபுல்லாக அப்படி கொதிச்சு மேலே வர்ற வரைக்கும் ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ரைஸ் நல்லா நீளமாக குக் ஆகி வரும், சாஃப்டாக இருக்கும். அதே டைம் உதிரியாகவும் இருக்கும், சாதமும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரைஸை ஊற வச்சுட்டு போடுங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. ஒரே ஒரு விசில் வரும், அதில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. உங்களுக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் இருக்குன்னா, இப்போ பிரியாணி சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிரியாணி கிரேவிங்ஸை கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா டாப் டு பாட்டம் கிளறி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட ரைஸ் உதிரியாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்கும் ஒரு அரிசியும். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான், வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சேனலில் எவ்ரி வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸில் ஒரு ரெசிபி காம்போவாக அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள்,
கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் லிக்விடியாக வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு ஆட் பண்ண போகிற டோட்டல் மசாலா. இது நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 கப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், உப்பு, காரம், மஞ்சள், கரம் மசாலா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்கு தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் எந்த மசாலாவும் கரிஞ்சிடாது. அட் தி சேம் டைம் நல்லா குக் ஆகி அதோட பச்சை வாசனையும் போயிடும். இதை நல்லா இப்படி ஸ்டிர் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு தொக்கு மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது 4 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பூண்டு ஆட் பண்ணுறது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வாழைக்காயை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட இந்த வாழைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இடையில ஒரு தடவை வந்து இந்த லிட்டை எடுத்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அடியில் எதுவும் பிடிச்சிடக்கூடாது, அதுக்காண்டி. இப்போ ஒரு 4 மினிட்ஸ் கழித்து நான் கிளறேன். ஒரு 50% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கிளறிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்படி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகணும், அந்த மாதிரி குக் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வெளியில் மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்கிற இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டொமேட்டோ ரைஸ்க்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ரைத்தா மட்டும் செஞ்சுக்கிட்டு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.